இதுங்க இன்னைக்கு ஈஸி சமையல் தாங்க. சூடாக சாதம் வடிச்சிருக்கேன், அப்புறம் தயிர் தாளிச்சிருக்கேன், அப்புறம் இன்னைக்கு வாழைக்காய் வறுவல், அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் காயும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி இதாங்க எங்கள் வீட்டு சமையல். வாழைக்காயெல்லாம் மொறு கிறிஸ்பியாக வறுத்துக்கிறேங்க. அப்புறம் இந்த சாம்பாருங்க, முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி அப்பளம் வறுக்க போகிறேங்க, அப்பளம் பூ வறுக்க போகிறேங்க, எடுத்து வச்சுக்கிறேன். இதை சாப்பிடும் போது வறுத்தா தாங்க இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும், வறுத்து வச்சுட்டா பிடிக்காதுங்க. அதனால தாங்க இந்த பாருங்கள், முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இவ்வளோ தாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்னங்க சமையல்? இன்றைக்கி அமாவாசை, அதனால் இன்றைக்கி வெஜ்ஜி தான் எல்லா வீட்லேயும் இருக்கும் முக்கால்வாசி. எங்கள் வீட்லேயும் அப்படி தாங்க. நல்லா சாம்பார் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்பளப்பூ வறுத்து வச்சுருங்க, சாப்பிடும்போது வறுத்துருவாங்க. இதாங்க எங்கள் வீட்டு